முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை காலை 8:30 மணியளவில் சிங்காநல்லூர் பகுதி கழகம் 2 கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் பார்வையற்றோர் தேசிய இணையம் பாலாஜி நகர் வரதராஜபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிங்காநல்லூர் பகுதி 2 செயலாளர் சிங்கைமு சிவா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேஷ்டி, சட்டை, புடவைகள், அரிசி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பார்வையற்றோர் தேசிய இணையம் சங்கத் தலைவர் சதாசிவம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் வே. நா. உதயகுமார், ஆடிட்டர் சசிகுமார், ஜோ. நோயல் செல்வம், பகுதிச் செயலாளர்கள் கே. எம். ரவி, கிருஷ்ணராஜ், அஞ்சுகம் பழனியப்பன், வி. ஐ. பதருதீன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் மார்க்கெட் மனோகரன், மாநில மாணவர் அணி துணைச் செயலாளர் வி. ஜி. கோகுல், கிருஷ்ணராயபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், பகுதி அவைத் தலைவர் ராமகிருஷ்ணன், பகுதி துணைச் செயலாளர்கள் திராவிடமணி, பகுதி பொருளாளர் சம்பத்குமார், மாவட்ட பிரதிநிதிகள் பாலமுருகன், திருமுருகன், வட்டக்கழக செயலாளர்கள் அன்பழகன், ஆனந்தகுமார், விஜயகுமார், ப. ஆனந்தன், சீனிவாசன், சிவகுமார், நவீன் முருகன், கராத்தே வீரமணி, சுரேஷ், ராஜேந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் ரேவதி, முரளி, சுமா விஜயகுமார், பிரவீன்ராஜ், ஆதிமகேஸ்வரி, அன்னக்குடி, சுமித்ரா, தீபக், மரியராஜ், அம்சவேணி, ஜெயபிரதா தேவி, முனியம்மாள், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சு. தனபால், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் அக்ரி பாலு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், இளைஞர் அணி மதன், மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் அர்ஜுனன், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் தீபக், போனஸ் பாபு, முரசொலி ஜெயராமன், சம்பத்குமார், சதாசிவம், கார்த்திக், வாட்டர்குமார், பத்மநாபன், தனுஷ், லாஸ், வெள்ளையங்கிரி, நடராஜ், சந்திரன், வாசுதேவன், ரகுபதி, கார்த்தி, தமிழ்மணி, ரவி, மோகனசுந்தரி, நாகரத்னம், டன் பழனிசாமி, கழக மூத்த முன்னோடிகள், பாக முகவர்கள், கழக செயல்வீரர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சமீபத்திலே தான் திருவாரூரில் கலைஞர் கோட்டம் என்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த மணிமகுடம் சொல்கின்ற அந்த கட்டிடத்தை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அதை போலவே பீகார் மாநில துணை முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைப்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காக என்று கேட்டால் 1937ஆம் ஆண்டு தமிழகத்திலே கட்டாயமாக இந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்ச மொழி தமிழருக்கு இந்தி மொழி நமக்கு எதற்கு என்று எண்ணி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த நாடு ஈதல்லவே என்று கையில் புலிக்குடி ஏந்தி ஆரூர் வீதிகளில் 14 வயதில் அரசியல் களத்திலே பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் நம்முடைய முன்னாள்